கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to Sharon Samir. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையோட ஸ்பெஷல் vlog தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க நான் எப்படி பூஜை பண்ணன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குங்க. இந்த பூஜையில் இப்படி பண்ணணும், இதுக்கான ஸ்பெஷல் இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். முக்கியமாக இந்த ஆயுத பூஜை, அந்த சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொன்னாலே க்ளீனிங்கிறது ரொம்ப முக்கியம். வீடை ஃபுல்லாக அன்றைக்கி எல்லாருமே டீப் க்ளீனிங் பண்ணியிருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒருத்தர் டீப் க்ளீனிங் பண்ணணுன்றதுக்காகவே இது ஒரு ஸ்பெஷலாக எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. எப்போதுமே ஒரே நாளில் நம்ம டீப் க்ளீனிங்லாம் பண்ண முடியாது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் க்ளீன் பண்ணுறது நல்லது. பட் ஒரு வீக் முன்னாடி நம்ம பண்ணிட்டோம்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ என் ஹஸ்பண்டும் நானும் சேர்ந்து ஒவ்வொரு இடமா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். கிச்சன் விண்டோஸாக இருக்கட்டும், டோராக இருக்கட்டும், ஏன் நீங்கள் நார்மல் சின்ன சின்ன பொருட்கள் வைக்கிற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் டஸ்ட்டு நிறையவே இருக்குங்க. என்னோடய வீடு ரோட் சைடில் இருக்கிறதுனால நல்லாவே டஸ்ட்டு வரும். ஸோ க்ளீன் பண்ணுற வேலை எனக்கு டெய்லி பண்ணால் கூட பண்ணிகிட்டே இருக்கலான்ற மாதிரி தான் இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக குட்டீஸ்க்கு லீவுன்றதுனால ஜாலியாக பாட்டி விட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த பக்கம் க்ளீன் பண்ணுற வேலையை கொஞ்சம் ஈஸியாக முடியும். பூஜை ரூமாக இருக்கட்டும், எல்லா இடமே தனித்தனியாக பிரித்து பண்ணிக்கிட்டேங்க. ஒரே நாளில் பண்ணோம்னா நம்ம மொத்தமாக லாக் ஆகிடும், ரொம்ப டயர்டாகிடும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடமா பிரித்து பண்ணுங்க. ஸோ தேர்ஸ்டே பூஜைன்றதுனால வெனஸ்டேயே பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெஷலுங்க. ஏன்னா நம்ம சாம்பிராணி பிஸ்னஸ் பண்ணுறதுனால அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு தொழில் தான். ஸோ அவங்களுக்கு ஒரு தனி பூஜை போட்டே ஆகணும். ஸோ அதுக்காக தனியாக எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு குங்குமம் மஞ்சள் வைக்கிற வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு க்ளீனிங் வேலை முடிச்சிட்ட பிறகு பூஜை ரூம் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு பொருளுக்கும் வைக்கணுங்க. ஸோ 1 day பிஃபோர் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக அந்த வேலையை அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தேன். கலசம் வைக்கிறதும் எடுக்கிறதும் எப்படின்ட்டு தனித்தனியாக வீடியோ ஸ்பெஷலாகவே போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் இன்றைக்கி கலசம் வைக்கிற ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு அப்படியே நான் காமிக்க போகிறேன். அந்த வீடியோவில் டெடிக்கேட்டாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட முடியும். கலசம் வச்சுக்கிட்டு இன்றைக்கான மோட்டிவேஷனில் விட்டுன்னு சொல்லிக்கிறேன். இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிப்பதில்லை. எவ்வளோ ஒரு அழகான லைன்ஸ் பாருங்களேன். இதை படிக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. இந்த லைன்ஸை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் படிக்கும் போதே புரிஞ்சிருப்பீங்க. உங்கள் கேரக்டர் இதில் எப்படி இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் நடந்து போயிட்டே இருங்க. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு கடவுள் இருக்கார் துணையாக நினச்சிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உங்ககிட்ட பேசிகிட்டே கலசமாக இருக்கட்டும், எல்லா பொருட்களுக்கும் மஞ்சள் பொட்டு குங்குமம் பொட்டு வச்சாச்சு. எப்போவுமே ஆயுத பூஜை டைமில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருட்கள், இந்த கத்தி, அருவாமனை, அந்த மாதிரி முக்கியமான பொருட்கள்லாம் இந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணுவாங்க. இது எங்கள் வீட்டில் பழக்கம். உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் புக்ஸும் வச்சு பூஜை பண்ணுவோம். அப்புறம் நம்ம தொழில் ஏதாவது பண்ணுறோம்னா அதுக்கான பொருட்கள் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி இங்கே வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் வளரணும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. வீட்டு பீரோ சாவியாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் நார்மல் வண்டி சாவியாக இருக்கட்டும், அதே போல் ஒவ்வொரு பொருளுமே இது நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பொருள் வளரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே நீங்கள் வச்சு இங்கே பூஜை பண்ணுங்கள். அடுத்த வருஷம் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அழகாக பூஜை ரூம் எல்லாம் செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு பூஜை பண்ணுற வேலை தான். எந்த பூஜை பண்ணாலும் மார்னிங் விஷயங்கள் நிறைய உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஷார்ட்டாக சொல்லிடுறேன். வீட்டை வாசலில் கோலம் போடுங்க, சுப்ரபாதம் போடுங்க, விளக்கு ஏற்றிடுங்க. பூஜை பண்ணுறதுல அப்புறமா ஃபஸ்ட்டு மார்னிங் எழுதுனே பூஜை ரூமில் ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்சுருங்க. இந்த 3மே எப்போவுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுக்குமே நாங்கள் பொட்டு வைப்போங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பொருள் என்னோடய நம்பிக்கையில் நல்லபடியாக செய்கிறோம். அதே போல் இந்த வருஷம் கிச்சன் தான் ஸ்பெஷலாக வாங்கியிருந்தோம். இதில் முக்கியமான பொருள் பார்த்தா சிம்னியும் இந்த ஓடிஜி தாங்க. ரொம்ப சென்டிமெண்ட்டாக கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையில் சேர்த்து வச்சு வாங்குகிற ஒவ்வொரு பொருளுமே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளுமே குங்குமம் மஞ்சள் பொட்டு வச்சு மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பொட்டு வைங்க.
இந்த பக்கம் லஞ்சும் பிரசாதம் மேலே போயிட்டுருக்கு. லஞ்ச் சிம்பிள் தாங்க, சாம்பார் ஒரு வடை தான். ஸோ கடலைப்பருப்பு வடை என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கி அது ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு பக்கம் வந்து சுண்டலுக்கும் ஒரு பக்கம் சக்கரை பொங்கலுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் நம்ம மத்தியானம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈவினிங் பூஜை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். சக்கரை பொங்கல் சுண்டல் பெரிய ரெசிபியே கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யூஸ்வலாக வீட்டில் பண்ணுற மாதிரி தான், ரொம்ப சிம்பிளாக கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. பூஜை ரூமும் பாருங்கள் பக்காவாக ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃப்ரூட்ஸு, பொரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பேசிக்காக எல்லாருமே ஒரே மாதிரி தான் பண்ணுவோம். நான் இப்படி வச்சுருக்கேன்னு மட்டும் உங்களுக்கு ஐடியா காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு தேவையான டைரியாக இருக்கட்டும், வீட்டுக்கான அந்த பட்ஜெட் புக்காக இருக்கட்டும், ட்ரைபாடு, மொபைலு, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் குழந்தைங்களோட புக்ஸு, படிப்புக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த பக்கம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள், வீட்டில் பேசிக்காக யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சுருப்பேன். இந்த பக்கம் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்க சாம்பிராணியும் அந்த மூலிகை குளியல் பொடியும்க்கான விஷயங்கள் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேக்கெட்டும் பூஜை ரூமில் வச்சுட்டேன். ஒரு சென்டிமெண்ட்டாக மேலும் மேலும் வளரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு வச்சாச்சு. ஸோ விளக்கெல்லாம் ஏற்றிட்ட பிறகு சாம்பிராணி நம்ம போட்டு பூஜை பண்ண வேண்டியது தான். இந்த மெத்தட் நிறைய பேருக்கு தெரியும், பட் பேசிக்காக நிறைய பேர் கேட்குறீங்க, அவங்களுக்குலாம் நான் அதை காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வீடு ஃபுல்லாக நல்லா உங்களுக்கு ஹோமம் பண்ண ஒரு ஃபீல் வருங்க. நீங்கள் யூஸ்வலாக பூஜை ரூமில் ஒரு ஸ்பூனில் வச்சு சொல்லி கொடுத்தேன் பாருங்கள், அது ஈஸி மெத்தடு. ஆனால் பண்டிகை டைம்லேயும் ஃப்ரைடே, டியூஸ்டே போல் இந்த மாதிரி பண்ணுங்களேன், அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வீட்டுக்கு கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் கொட்டாங்குச்சி எடுத்து அதில் டீ மூட்டி அதில் இந்த மூலிகை சாம்பிராணிலாம் போட்டு வீடு ஃபுல்லாக காமிங்க, அந்த ஸ்மெல் வேறு லெவலில் இருக்கும். இந்த மூலிகை பொடியும் கூட சாம்பிராணி ரெண்டுத்தையும் சேர்த்து போடணும், தனித்தனியாக போடாதீங்க. ரெண்டுமே சேர்த்து போடும்போது ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பேசிக்காக நான் மட்டும் மூலிகை பொடி தான் சேல்ஸ் பண்ணுறோம். நிறைய பேர் சாம்பிராணி கேட்டுட்ருக்காங்க, பட் எந்த பொருளுமே நம்ம கரெக்டாக நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்குற விஷயங்கள் நல்லாயிருக்கும். நான் மூலிகை பொடி தான் பண்ணிகிட்ருக்கேன், சாம்பிராணி மட்டும் நம்மளுக்கு தெரியாது. இப்போதைக்கு மூலிகை பொடியும் குளியல் பொடியாக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உங்களுக்கு கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் நாங்கள் ஆர்டர் எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக உங்கள் டெலிவரி ஒரு 1 வீக்கில் கிடச்சிரும். பூஜை ரொம்ப அழகாக பண்ணியாச்சு. கீழே போயிட்டு வண்டிக்கும் பூஜை போட்டாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் போய் தான் நெக்ஸ்ட் டேக்கான பூஜை பண்ண போகிறோம். ஸோ போன உடனே அம்மா பார்த்திங்கன்னா பிரசாதத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சுண்டலாக இருக்கட்டும், இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை கரெக்டாக விஜயதசமி வர்றதுனால புட்டு பண்ணுவாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புட்டு பண்ணுறது சிறப்புங்க. அம்பாளுக்கு புட்டு வச்சோம்னா அம்பாள் பட்டு போல் நம்ம வீட்டுக்கு வருவான்ட்டு ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ அதுக்காக அம்மா எப்பவுமே புட்டு வந்து வெள்ளிக்கிழமை பண்ணிவிடுவாங்க. குட்டீஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்கன்றதுக்காக நிறைய பண்ணியிருந்தாங்க. 9 வகையான சுண்டல், அப்புறம் புட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி பாக்ஸில் பாருங்கள், குழந்தைங்களுக்காக எல்லா விஷயமும் எடுத்து வச்சுருக்காங்க. பென்சிலாக இருக்கட்டும், கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து மெஹந்தியாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு விதமான சாஸ்திரம் இருக்குது. அது எல்லாத்தையுமே அழகழகாக ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்து சுமங்கலிங்க வீட்டுக்கு வருவாங்க பாருங்கள், பெரியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரே மாதிரி கொடுத்து ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமான கிஃப்ட் கொடுப்பாங்க. ட்ரே கூட அதில் தேங்காய், சீப்பு, கண்ணாடி, வெத்தலை பாக்கு, அப்புறமா பூவு, மங்களமான பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சு கொடுக்கறது அவ்வளோ சிறப்பு. ஸோ எல்லாத்தையுமே அம்மா, அப்பா, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. குழந்தைங்களுக்காக எடுத்து வைக்கும் போதே நம்ம வீட்டில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க. ஒவ்வொரு குட்டிஸும் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அது சொல்ல வார்த்தையே இருக்காது நம்மளுக்கு. ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அம்மா பூஜை ரூம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நவராத்திரிக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அம்பாலை அழகாக அடுக்கி வச்சு அந்த டேக்கு மட்டும் ஸ்பெஷலாக பூஜை பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா பிள்ளையார், குரு பகவான், அம்பாள், அப்புறம் பார்த்திங்கன்னா சரஸ்வதி, லக்ஷ்மின்ட்டு இவங்களோட 5 விசேஷமான உருவங்களை வந்து அம்மா இந்த டைமில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. இதில் ஒவ்வொரு கலர் பூக்கள் போட்டிருக்காங்க பாருங்களேன். லக்ஷ்மி தேவிக்கு ஒரு கலரு, சரஸ்வதி அம்பாளுக்கு வெள்ளை கலரு,
அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலருன்ட்டு 3 விதமான கலர் பூக்களும் ரொம்ப சிறப்பு. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் 3 கலருமே அவ்வளோ சிறப்புங்க. அன்றைக்கி அம்மா ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே வீடியோ கிளிப்பிங்ஸ் காமிக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா அதே போல் நான் எப்படி வீட்டில் வச்சுருந்தேன் பாருங்கள், புக்ஸு, பேங்க் பாஸ்புக் கூட அம்மா அழகாக எடுத்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே சூப்பராக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டில் டெனண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாரோட பைக்கையும் ஒன்றா அரேஞ்ச் பண்ணி பூஜை எப்போவுமே பண்ணுவாங்கங்க. ஸோ அந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி புஜ்ஜி குட்டியோட க்யூட்டான பைக்கும் இங்கே இருந்தது. அது அழகாக தேஷு குட்டி பாருங்கள் ஓட்டுறன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். லெமன் வேறு வைக்கிறோமா அவருக்கு ஓட்டுறதுக்கு, அப்போ தான் வண்டி எடுப்பாராம். ஸோ அவர் ஊரில் இருக்காங்க. ஸோ அவருக்கு பதில் இவர் ஓட்டிகிட்டு இருந்தார். க்யூட்டாக வெக்கப்பட்டுகிட்டே இருந்தான். பூஜை ரொம்ப அழகாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு குட்டீஸு எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் குங்குமம் மஞ்சள் போட்டு வச்சு பூஜை பண்ணுறது தான். ஒவ்வொரு வருஷமும் கன்னி குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணுவோம். வீட்டுக்கு வர ஒவ்வொரு குழந்தைங்களும் தெய்வம் எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு. வந்திருக்க சுமங்கலியாக இருக்கட்டும், குட்டீஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் கொடுத்து அவங்க கையில் பிளெஸ்ஸிங் வாங்குறது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அம்மாவுக்கு அன்றைக்கி சரியான வேலை இருந்தாலும் அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்களே விட்டுருங்க போதும்னு சொன்னாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் கரெக்டாக பண்ணியே ஆவேன்ட்டு ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒவ்வொரு வருஷம் இதே மாதிரி அவங்க எப்போவுமே செய்யணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதோட டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.